ஜென்சி ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ், ஜென்சி டேட்டிங் டேர்ம்ஸ். இந்த ஜென்சி ஸ்லாங் வேர்ட்ஸ்க்கான அர்த்தங்கள் என்ன? இந்த ஜென்சி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? Yes, these Gen Z relationship terms. Now, how Gen Z are you? Do you understand Gen Z lingos? இந்த 2K கிட்ஸ் ஆல்ஃபா கிட் அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் சார் எங்கே பார்த்தாலும் ஜென்சி 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 அப்படின்ற அந்த டேர்ம் அது ரொம்ப நம்ம மில்க் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவல் ஜென்சியே வந்து அப்படி இல்லைனாலும் இந்த காலத்து ஜென்சி, இந்த காலத்து ஜென்சி, இந்த காலத்து ஜென்சி அப்படிலாம் இல்லை. நாங்களும் நார்மலாக தான் இருக்கோம். நானும் ஜென்சி தான், அதனால நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம். ஜென்சி ஒன்றும் செவ்வாகிரகத்திலேருந்து குளிக்கிற அவங்க வந்து முந்தைய ஜென்ரேஷனுக்கும் இப்போ ஜென்ரேஷனுக்கும் ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கும் அந்தந்த அதுக்கேற்ற டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் இதே தவிர ஒரு பெரிய லீப் ஒன்றும் இல்லை. இப்போது 70s இருக்கவங்களுக்கு 80s கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 80s இருக்கவங்களுக்கு 90s டிஃப்ரென்ஸாக இருக்கும், 90s இருக்கவங்களுக்கு 2K டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தானே தவிர மற்றவங்களுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கம்ப்ளீட்டாக நாங்கள் வேற இவங்க வேறன்ற மாதிரி இப்போ இருக்குது. அதுதான் எனக்கு பார்க்கறதுல இல்லை அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ என்னன்னா எவ்ரி ஜெனரேஷன் இஸ் கிரிட்டிசைசிங் இட்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இந்த தலைமுறையில் யாருமே சரியா இல்லைன்றது தான் வந்து ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையை பார்த்து சொல்லுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த ரம்யா மைட் பி தி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பார்த்து ஷி மைட் கிரிட்டிசைஸ் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அந்த டெக்ஸ்டேஷன்ஷிப், பெஞ்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட் ஜோன், கோஷிங், பிரெக் டம்ப்ளிங். இன்னும் வரைக்கும் இப்போ இந்த இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. இந்த காலத்தில் லவ்வை எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்றது என்னோட புரிதலுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த ஃபிளிங் இது ஃபிளிங்ன்றது என்னது? இந்த ரெண்டு பேரும் மாற்றி ஃப்ளர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவங்க கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. சிச்சுவேஷன்ஷிப் அதான் ரெண்டு பேருக்கு அந்த ஃபீல் இருக்கும், பட் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான். இப்போ லவ்ன்றது 100% லவ்ன்றப்ப தான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியும். கமிட்மெண்ட்னா எனக்கு லவ் தீண்டும் போது கூட நான் அவங்க கூட இருப்பேன்றது தான் கமிட்மெண்ட் கொடுக்கறது. லவ்ன்றது வந்து ஒரு ஃபுல் பீட்சா, 10 ஸ்லைஸ் இருக்க ஒரு ஃபுல் பீட்சா. பட் இப்போ இந்த லவ் பண்ணணும்னா கமிட்மெண்ட்டும் கொடுக்கணும். இப்போது ஒருத்தவங்க எனக்கு இதில் இருக்க 10 பீட்சாவுமே எனக்குலாம் வேணாம், எனக்கு அது வேணாம், பயமாக இருக்குது, என்னால் அப்படி ஃபுல்லாக சாப்பிடவும் முடியாது, ஸோ இதில் இருக்க ஒரு பீஸை நான் எடுத்துக்கிறேன், அது மட்டும் எனக்கு போதும், இந்த பீஸ் மட்டும் வேணும் அப்படின்றது அதில் ஒரு 10% எடுத்தாங்கன்னா அதுதான் ஃபீலிங். ஏன்னா லவ்வுக்குள்ளே எல்லாமே வந்து அடங்கும். ஃப்ரம் ஃப்ளர்ட் பண்ணுறதுலேருந்து, கேர் பண்ணிக்கிறதுலேருந்து, ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறது இருந்து லவ்வுக்குள்ளே வந்தோம். ஸோ எனக்கு இத்தனை இருக்குது, இதெல்லாமே லவ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் ஒரு சிலது வந்து எனக்கு தேவை, பட் அதுக்கு நான் வந்து கமிட்மெண்ட்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சில நினைக்கிறவங்க தான் எனக்கு இந்த விஷயம் மட்டும் போதும், மற்றதெல்லாம் வேணாம், அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கிறது தான் இப்போ இருக்குதா நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு லவ் வேணாம், பட் லவ்க்குள்ளே இருக்க பெனிஃபிட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது கூடவே வந்து கமிட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயமும் சேர்ந்து வரும். அந்த 10% மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மற்ற 90% எனக்கு வேணாம் அப்படின்ற அதுக்காண்டி நான் மற்ற 90% எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு இந்த 10% கிடைக்கும்ன்றது அப்படி நினைக்கிறனால தான் அது இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். கேரு, அட்டென்ஷன், அந்த கம்பெனி எல்லாமே வேணும், பட் அதுக்காண்டி நான் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிச்சுவேஷன்ஷிப், அந்த மாதிரி கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து எனக்கு லவ்னு ஒன்று 100% சர்க்கிள் லவ்னு ஒன்று இருந்தால் எனக்கு அதில் உள்ள ஒரு 40% போதும் அப்படின்னா அந்த 40%க்கு பேர் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஃப்ளர்ட் பண்ணுறதுன்றது ஒரு 10%னா அந்த 10% மட்டும் எனக்கு போதும், அதுக்கு நான் வந்து ஃப்ளர்டேஷன்ஷிப்புன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். அதான் எனக்கு அந்த கேரும் அட்டென்ஷனும் ஃபீலும் வேணும், பட் எனக்கு மற்றதெல்லாம் வேணான்றவங்க அது ஒரு 30%னா நான் அதுக்கு சிச்சுவேஷன்ஷிப்புன்னு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளோலாம் வேணாம், எனக்கு வந்து லைக் இன்டிமசியாக என் கூட இருக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அது 50%னா அந்த 50%க்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், நான் அதுக்கு ஒரு தனி பேர் வச்சுக்கிறேன், நான் அந்த மாதிரி இருந்துக்கிறேன், எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. இதைத்தான் வந்து இப்போ இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு. இது சரி தப்புன்றதுக்குள்ளே நான் வராமல், இது சரி தப்புன்னு அந்த 2 பார்ட்னர்ஸ் தான் முடிவு பண்ணணும். லைக் அந்த 2 கப்புள்ஸ் தான் முடிவு பண்ணணும். லைக் நான் உனக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, பட் நம்ம வெறும் ஃப்ளர்ட் மட்டும் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம், மற்றபடி அது வேற எதுவும் சொல்லாமல் நான் ஒரு ஏமாத்தினா அது அப்போ தான் தப்பு. அந்த 2 பேர்த்துக்குள்ள பார்ட்னருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே மேட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங்.
அவங்க 2 பேரை பொறுத்து தான் இது கரெக்டாக தப்பான்றது வந்து முடிவாகுது. லைக் ஒரு இது ஜென்ரலைஸாக நம்ம இதை தப்பு ரைட்டுன்னு நான் உள்ளே கொண்டு வரலை. லைக் இந்த ஹோல் திங் லைக் திஸ் நியூ டேர்ம்ஸ், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டூ இயர்லி. அது போகிறது கரெக்டாக தப்பான்றது வந்து எனக்கு சரியாக இன்னும் தெரியல. அதுக்கு நான் அறிவும் என்கிட்ட இல்லை. உங்கள் யாருக்காச்சும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இல்லை நீ நினைக்கிறதே தப்பு, நான் இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், அது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். 2வது ஒன்று என்னென்னா, ஜென்சியை வச்சு இப்போ நிறைய கண்டென்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்றது. லைக் ஆக்சுவல் ஜென்சிஸை பற்றி சொல்லாமல் ஜென்சிஸை பற்றி கண்டென்ட்னு ஒன்று போட்டாலே அதுக்கு நல்ல ரீச் இருக்குன்றனாலே என்னமோ அதனால நிறைய கண்டென்ட் வருதோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் ஆகுது. அதுக்கு எனக்கு லைவ் ப்ரூஃபே ஒன்று இருக்குது. ராகவ் இன்ஸ்பயர்ஸ்ன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை நான் பார்க்கல, இவரோட வீடியோஸ்லாம் பார்ப்போம். வீடியோஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். அதிலே தெரிஞ்சிடும் நான் ஏன் ஜென்சி வந்து நோடே ரொம்ப மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ ஜென்சின்ற டேர்மை வச்சு அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ டோன்ட் ரிக்ரெட் லேட்டர் ஜென்சி ஃபியூச்சர். அந்த வீடியோக்கு 22K லைக் போயிருக்கு. ஜென்சி ட்ராமா அந்த வீடியோக்கு 12K போயிருக்கு. ஃப்ரீலான்சிங் அதுவுமே ஓகே, நல்ல அது இருக்கிறதுலே நல்லா போயிருக்குது. அந்த வீடியோ தான் 1.3K. அடுத்து கிவ் மீ 10 minutes ஐ வில் சேவ் 10 years. இதில் வந்து ஜென்சி பற்றின எந்த ஒரு இதுவுமே இல்லை. தம்ப்நெயிலையும் சரி இதுலேயும் சரி அந்த வீடியோ ஒழுங்காக போகல. 4K தான் போயிருக்கு. அவ்வளோதான் விட்டுட்டார். அடுத்து 12th ரிசல்ட் இப்போ என்ன கிளியர் ஆப்ஷன் அந்த மாதிரி போயிருக்காரு. அந்த வீடியோவும் சரியாக போகல. ஆஃப்டர் 12th ரிசல்ட் ஜென்சி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவும் சரியாக போகல. அடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, லவ் இஸ் டெட் டார்க் ரியாலிட்டி ஆஃப் ஜென்சி ரியாலிட்டி. அந்த வீடியோ ஜென்சி பற்றின டேக்லைன் இருக்க வீடியோ நல்லாவே போயிருக்கு. 23K. அடுத்து அதான் பார்த்தாப்புல இத்தனை ஒரு 4 வீடியோ எதுவுமே போல, ஒன்னே வீடியோவில் மட்டும் ஜென்சி வச்சு ஆட் பண்ணி வச்சிருக்காப்புல. அது போல் ஜென்சி கண்டென்ட் நல்லா போகுதுன்றதுக்காண்டி அதனால அப்படி நினச்ச ஜென்சி போடுறாரா இல்லை ஜென்சியை பற்றி பேசியாங்கன்னு போகிறாரான்னு தெரில. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க இது அப்படி தெரியுது. அது நல்லா போகுதுன்றதுக்காண்டி அடுத்து இன்ஸ்டாகிராம் யோர் யூத் அதுவும் ஜென்சி ஆர் ஃபேக் அப்படின்னு தம்ப்நெயில் வச்சிருக்காரு. அந்த வீடியோமே நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து விபிஎனும் விண்வெளியும் பாவம் அது நல்லா போல. அப்புறம் ஜென்சி காதல், அவ்வளோதான், அதே இதுதான் ஜென்சி. ஸோ அடுத்து போட்டுக்காரு டோபமைன் சீட்டிங் ஜென்சி. ஸோ ஜென்சின்ற வேர்டை யூஸ் பண்ணுறனால ஒரு வியூஸு கவுண்ட்டு நல்லா கிடைக்கிறதுக்காண்டி அதை வச்சு மில்க் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி மில்க் பண்ணி என்னையும் சேர்த்துக்காக செய்கிறேன். நான் ஒன்றும் சொல்ல, ஜென்சி வச்சு நான் போகுதுன்றதுக்காண்டி அதையே வச்சு மில்க் பண்ணிருக்கோமோ லைக் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவரை நான் வந்து குத்த சொல்லலை. இப்போ ஆக்சுவலாக அவர் சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா சரி எதுக்கு அதிகமாக வியூஸ் போகுது அப்படின்றத பார்க்கல. சரி இந்த மாதிரி வீடியோ போட்டால் போகுது, அப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவரோட காமன் தாட். அதை நம்ம குத்த சொல்ல முடியாது. அதே மாதிரி லைக் நான் எல்லாரையுமே சேர்த்தா சொல்கிறேன், இவரை நான் தப்பு ஒன்றும் சொல்லலை. இப்போ சொல்கிறதெல்லாம் யாருன்னா ஆடியன்ஸான உங்களுக்கு தான். இப்போ ஏன் இது இவ்வளோ இதாக இருக்குன்னு நான் சொல்கிறது காரணமே புரியுதில்ல. ஜென்சின்ற அந்த டேர்ம் எவ்வளோ ஃபேன்சியாக அதை வந்து ஒரு எவ்வளோ சேலபிளான வேர்டாக இருக்குது அப்படின்ற. இப்போ ஜென்சின்றதை வச்சு ஒரு பொருள் எவ்வளோ சேலபிளாக இருக்குது, அதாவது ப்ராடக்ட் நம்ம தான் கன்சியூம் பண்ணுறது நம்ம தான். ஸோ அந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேலபிளாக இருக்குன்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் அதை பார்க்குறேன். ஜென்சின்ற அந்த ஜென்ரேஷனோட அதை வச்சு மில்க் பண்ணுற கண்டென்ட் இப்போ அதிகமாகிடுச்சு. எதை பார்த்தாலும் ஜென்சி இந்த காலத்து ஜென்சி எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க. நான் அதுக்குன்னு ஜென்சி மட்டும் இதாக இருக்காது. நீங்கள் சொல்கிற எல்லாமே ஜென்சிக்கு உண்டான ஒரு டேர்மிங்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, இந்த இதெல்லாம் இருக்காங்க, சிச்சுவேஷன்ஷிப்லாம் இப்போ இருக்குது, இதெல்லாம் இருக்காங்க. பிரெட் க்ரம்பிளிங் தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் இப்போ ஜென்சினாலே லவ் அவ்வளோ வேல்யூ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைக் அவ்வளோ அதை வேல்யூ பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த மாதிரி இருக்காங்களான்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கதான் செய்கிறாங்க. அதை நான் மறுக்கவெல்லாம் இல்லை. பட் அது எத்தனை பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படி இருக்காங்கன்ற பட்சத்தில் மொத்த ஜென்சியே இப்படித்தான்னு அதுக்குள்ளே கொண்டு வர்றது அது எவ்வளோ சரியான விஷயம்ன்றது எனக்கு தெரியலை. கோஸ்டிங், இது எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் இந்த காலத்துல மட்டும்தான் நடக்குது, வேற எந்த காலத்துல இதெல்லாம் நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. அதுவே நான் ஃபர்ஸ்ட் தப்புன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமும் எல்லா காலத்துலயும் இருந்திருக்க தான் செய்யுது. இல்ல அதாவது எல்லா காலத்துலயுமே இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற டெண்டன்சி என்னன்னா they want everything to be defined. இப்போ என்னன்னா அதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு நான் எங்கேயோ பார்த்தனா படிச்சேனான்னு தெரியல, ஒரு விஷயத்த
அட்ரஸ் பண்ணி பேர் வைக்காத வரைக்கும் அந்த விஷயம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸாக்டாக இப்போ நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டு இதுக்கு இதுதான் இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதானே தவிர எல்லாமுமே எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கு. நம்ம எல்லாம் என்ன ஆகுறோம்னா அந்த பேருக்கு தான் அஜிடேட் ஆகுறோம், அந்த ஆக்டுக்கு கிடையாது. அது இப்படியாம அப்படியாம அப்படியாம இதெல்லாம் எப்பவுமே இருக்கு. ஓகே, எல்லா காலத்தையும் இதெல்லாம் இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு காலேஜ் போகும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்போம். வீட்டுக்கிட்ட ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சு பேசினா பேச மாட்டோமா? அப்பவும் இதெல்லாம் பண்ணிதான் இருந்திருப்போம், அதை பண்ணாம இருந்திருக்க மாட்டோம். அப்ப அதுக்கு பேரு தெரியாது. இப்ப அதுக்கு ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் கோஸ்டிங்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, இதை வந்து இந்த ஜென்ஜி ஜென்ரேஷன் மட்டும்தான் பண்ணுறாங்களா என்ன? ஏன் 90s 80s மில்லேனியல்ஸோ இதெல்லாம் பண்ணதே இல்லை. நீங்கள் யாரையுமே வாழ்க்கையில், அதாவது யாரையுமே நீங்கள் கோஸ்ட் பண்ணதே இல்லையா? 90ஸ்லாம் நீங்கள் யாரையுமே கோஸ்ட் பண்ணதே இல்லையா என்ன? எனக்கு புரியல. அதே மாதிரி ஃப்ளிங்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏன் அந்த காலத்தில் நீங்கள் சைட் அடிக்கவே இல்லையா என்ன? அதாவது இந்த இன்னைக்கு மாற்றி மாற்றி ஃப்ளர்ட் பண்ணிக்கிற பேர் தானே ஃப்ளிங்கு. எனக்கே சரியாக தெரில, பட் அதுதானே ஃப்ளிங்குக்குள்ளே வரும். ஸோ அப்படின்றப்ப இதெல்லாம் நீங்கள் பண்ணதே இல்லையா என்ன? எனக்கு புரியலை. ஏதோ இந்த காலத்தில் மட்டும்தான் இப்படி வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி, மற்றவங்கலாம் ரொம்ப ஒழுங்காக இருந்த மாதிரி. உங்கள் 4-5 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தாத்தாவெல்லாம் பார்த்தா இப்போ இருக்க ஜென்சிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப், அங்கே காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துலலாம் அஃபிஷியலாக 3 கல்யாணம் பண்ணிவிட்டு அன்அஃபிஷியலாக நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே அதெல்லாம் கூட கிடையாது. 1-2க்கு இந்த திணறுது. எனக்கு புரியவே இல்லை. அதுதான் ஏதோ இந்த காலத்தில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி, அந்த காலத்தில் ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி. என்னடா டேய். அதுபோக ஜென்சினா இப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேஷுவலாக எடுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. லவ் எவர்கிரீன். தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்ங்கிறது வந்து எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கிறது. நான் இருக்க ரூம்லேயே நாங்கள் 6 பேர் இருக்கோம். அதில் 3 பேர் டெக்கேட் ஆஃப் லவ், 10 வருஷம் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் எல்லாமே ஜென்சி தான். ஸோ அப்படி இருக்கணும்னு யாருமே இங்கே இல்லை. நான் தேவையில்லாமல் வந்து ஜென்சினாலே இப்படித்தான்ற காயின் பண்ணாதீங்க. அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா காலத்துலேயும் லவ்ங்கிறது பியூர். லவ் பண்ணுற பசங்களாகட்டும், லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும், உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எனக்கும் நான் இப்படி சொல்லணும்னு ஆசை. நானே 10 வருஷம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஆனால் என் கரகம் அப்படி எதுவும் எனக்கு அமையலை. அதுபோல் இன்னொன்று சொல்லிட்டு இருக்காங்க, இன்டர்நெட் கில்ஸ் லவ் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது தேவையில்லாத ஒரு நான் அந்த லவ்வை பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசாக எனக்கு எதுவும் காதல் கதையெல்லாம் எதுவும் அமையலை. அப்படி அமைஞ்சிருந்தா நான் ஏன் 2 மணிக்கு உட்காந்து யூடியூப் வீடியோ பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்? நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு நேரம் தூங்கியிருப்பேன். ஸோ இது போக இப்படி ஒரு தாட்ஸ்குள்ளே நான் வந்திருக்கவும் மாட்டேன், இது கரெக்டாக தப்பான்னு. ஸோ எனக்கு இல்லாதனால தான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது எவ்வளோ ரீச் ஆகும்லாம் எனக்கு தெரியலை. இப்படி நான் வச்சுருக்கேன், இது கரெக்டாக தப்பான்னு யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோதான்.